ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஜேகே உலக நண்பர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயற்கை வேர்கள்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டிருந்தேன். அது கண்டினியூவாக அதுக்கப்புறம் அதை என்னால் போகவும் முடியல. அந்த கரூர் பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதனால அதில் கவனமே போகவில்லை. இப்போ அடுத்து இன்றைக்கி போயிருந்தேன். நான் அந்த சூப்பை சாப்பிட்டேன். அது எப்படின்னா, நம்ம வந்து அதை நிர்ணயிக்கவே முடியாது. இது என்ன காய், இது என்ன பழம், இது என்ன வேர். இங்கே நமக்கு அரிய வகை பொருள்கள் இல்லை. இதெல்லாமே என்னென்னா, இங்கே கிடைக்கிற விஷயமே இல்லை. எல்லாம் காடு மலை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற பொருள்களை நம்ம இங்கே வலசரவாக்கம் வேம்பலை அம்மன் கோயில்கிட்ட ஒரு அம்மா வச்சு விற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நான் அது என்னமோ கிழங்கு பேரெல்லாம் தெரில, ஆனால் அவங்களையே நான் சொல்ல சொல்லி வச்சுருக்கேன். இதை நான் பேசி முடித்தது அடுத்த வீடியோவில் அதை நான் போடுறேன். அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். அவங்ககிட்ட நான் போய் 2 முறை ஏதோ அந்த முடவங்கால்னு ஏதோ ஒரு சூப்பு, அது ஏதோ எலும்பு நரம்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கி குடித்தேன். 2 தடவை குடிச்சிருக்கேன். நான் இன்னும் கண்டினியூவாக குடிக்கலான் இருக்கேன். அதுபோல் நீங்களும் எல்லாம் அது உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. ஒன்றும் ஒரு அரிய வகை பொருளாக இருக்காங்க. அவங்க அந்த அம்மாவே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட இது சூப்பாக இங்கே கிடைக்கும், எண்ணெயாக கிடைக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த பூண்டு, இந்த ஒத்தப்பல் பூண்டு, நாகப்பழம், இலந்தப்பழம், இது இன்னும் என்னென்னமோ காய்கறி அவங்களே காமிப்பாங்க பாருங்கள். பழங்கள்லாம் மலையில் காய்க்கிறதெல்லாம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் அவங்க தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இது அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். அதை நீங்கள் பார்த்து உங்கள் உடல் நலன்களை டாக்டரிடம் செல்லாமல் இதை வைத்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அவர்கள் பேசுவார்கள். ஓகே, நன்றி. முக்கியமாக மொடவாட்டுக்கால் கிழங்கு இருக்குது, மொடவாட்டுக்கால் சூப்பு பொடி இருக்குது, மொடவாட்டுக்கால் தைலம் இருக்குது, அந்த மாதிரி இந்த மலை தேன் இருக்குது, அப்புறம் நாட்டு பசு நெய் இருக்குது. அந்த பக்கம் மாதிரி தான் இந்த மாதிரி இந்த சீசன் பொருள் இலந்தப்பழம், இளாம்பழம், கலாக்காய், அந்த மாதிரி அந்த சூப்பு பொடிங்க, அருகம்புல், மூக்கரட்டை, இந்த மாதிரி சூப்பு பொடிங்க வகைங்க இருக்குது. ஒத்தப்பூண்டு இருக்குங்க, அங்கே பாருங்கள். ஒத்தப்பூண்டு, கொடம்புளி, அவக்கடை, பேஷன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் அத்தி, மலை அத்தி. அது நம்ம நாட்டு அத்தி தான், அது மலை அத்தி. இது வந்து சிறுமலை வாழைப்பழம், இது பேயன் வாழைப்பழம், இது வந்து நன்னாரி வேறு, இது வந்து பச்சை மஞ்சள், இது வந்து சித்திரட்டை, இது வந்து வசம்பையா உள்ளுக்குள்ளே இருக்குதுலாம் கொஞ்சம். இது வசம்பு. இது வந்து சப்பாத்தி கறி, கர்ப்பப்பை பிரச்சனைக்கெல்லாம் கலந்துலாம் கொடுக்கலாம். இது மாயிஞ்சி. இந்த மாதிரி வந்து பொருளெல்லாம் முடவாட்டுக்கால் சூப்பு. நல்லா வார்த்தை கடைசியாக